வாதாயின்னு மட்டும் கொடுங்க, வேறு ஒன்றும் இல்லை. மந்திரம் இல்லை, தந்திரம் இல்லை. இந்த மகட்ட வாத்தான்னு கூப்பிடுங்க, ஓடியாரும். அவங்க குரல் நக்கத்துக்கு போயிடணும். கூப்பிடுமா? ஆத்தா ஈஸ்வரி தாய் மாறி ஆத்தா ஏழைக்கு இறங்கினமா கூப்பிட்டவர்களுக்கு ஓடி வர தாய் பத்தினி தலைக்காரி. இந்த மைனுக்கு என்ன பிரச்சனை? தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும். செய்வனே பில்லி சூனியா அங்காளி பங்காளி தொல்லை, அடுத்த வீட்டு தொல்லை, எதிரிக தொல்லை, மாண்டவ தொல்லை, துன்பமே வாழ்க்கைன்னு என் பிள்ளை வந்து உட்காந்துருக்கு. ஆத்தா ஈஸ்வரி மன நிறைவில் மன நிம்மதியில் மனம் கச்சு போய் என் பிள்ளை உட்காந்துருக்கு. ஆத்தா ஈஸ்வரி அடுத்த வேளை அன்னத்துக்கு நான் என்ன பண்ணிவின்ற நிலைமைக்கு என் நிலைமை இருக்குன்னு சொல்ல உண்மையாப்பா? வாய் விட்டு சொல்லுப்பா. ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டம்? நான் உண்டு, என் வேலை உண்டு, என் பொழப்பு உண்டுன்னே இருப்பேன். யாருக்கும் எந்த துரோகமும் நான் மனசிருந்து செஞ்சதில்லை. உண்மையா? ஏன்? ஆனால் கொஞ்ச நாளாவே எல்லாமே முடங்கி கிடக்குது. போட்ட இடத்துல கிடக்குது, கொடுத்த இடத்துல கிடக்குது. எதுவுமே கைக்கு எட்டலை. உண்மையா? வறுமை வந்து என்னை இப்போ அப்படியே துரத்துன்னு சொல்கிற. உண்மையாப்பா? ஏத்தான்னு தெரியல, யாருனாலேன்னு தெரியல. என்னப்பா? நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்க மைனுக்கு ஏன் இப்படி கஷ்டத்தை ஏற்படுத்துறான்னு தெரியல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உன் பக்கத்து வீட்டு அரசனோட சண்டை வந்துச்சா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, இப்போ சொல்லலை, ஒரு வருஷத்துக்குள்ள வந்துச்சா? சொல்லுப்பா, வாயிட்டு சொல்லுப்பா. சண்டை வந்துச்சா? அந்த அரசந்தே உனக்கு வந்து உன் பொழப்ப எல்லாத்தையும் முடக்குனது காரணம் அந்த அரசந்தே. சரியாப்பா? யாருன்னு தெரியலேன்னே வந்து உட்காந்துருக்க. என்னுடைய எல்லாமே பாதிச்சிருக்கா. உன்னுடைய எல்லாத்துலேயுமே வந்து உனக்கு பெருங்கைதான் காட்டுதல, முன்கை யாருமே உனக்கு காட்டலை. உண்மையா? போகிற இடத்துல இன்றைக்கினா நாளைக்கு இப்படி நாள் தள்ளுதே தவிர எந்த காரியமும் நீ ஜெயிக்கலை, வெற்றி அடையலை. உண்மையா? மனையிலே நிம்மதியில். உண்மையா? உனக்கு படுத்தா தூக்கமே வரல. உண்மையா? மன உளைச்சலுக்கு ஆளாகிறியா? அன்னத்தை வந்து மனசார அள்ளி குடிக்க முடியல. உண்மையா? புரட்டி எடுக்குது. கடையும் கப்பி கஷ்டம்னு கொடுத்தது எல்லாம் வச்சது எல்லாம் அப்படியே புரட்டி எடுக்குது. ஒரு செஞ்சால் வெற்றியானம்னு இல்லை. சரியாப்பா? வாழ்க்கையில் நான் வந்து யாரையும் நீன்னு சொல்ல மாட்டேன். உண்மையா? யாரையும் வந்து பாவம் ஐயோ பாவம் நானும் என் பொண்டாட்டிலே இறக்கப்படுற குணம். உண்மையா? யார் வந்தாலும் கொடுக்கத்தையும் ஆசைப்படுவோம், அவள்கிட்டருந்து வாங்க ஆசைப்பட மாட்டேன். உண்மையா? எல்லாருக்குமே நல்லது செய்கிற இந்த மயனுக்கு கொஞ்ச நாளாகவே தலையில் தான் நிற்கிது. உண்மையா? என்ன நினச்சாலுமே நடக்க மாட்டேங்குது. எந்த கோயிலுக்கு போகிறது, எந்த சாமியாடியை பார்க்குறது, எந்த சாதகக்காரனை பார்க்குறது, யார்கிட்ட போய் நம்மளுக்கு தீர்வு கிடைக்கும்னு நினச்சி உழம்புறியா? வெளியில் சொல்ல முடியாத மன வலிக்கு ஆளாயிருக்கியாப்பா? சரியா? தாய் எனக்கு வந்து கேள்விப்பட்டு இந்த இடத்துல இந்த தாயிட்ட வந்து உட்காந்துருக்கேன். இந்த இடத்துல நுழையிறப்பே எனக்கு ஒரு நல்ல செய்தியும் ஒரு நிம்மதி கிடைக்கும்னு சொல்லி உட்காந்த. உண்மையா? இன்னைக்கு எனக்கு மன நிறைவை நீ கொடுப்ப தாயி. இந்த ஏழை மையம் உன்னை தேடி வந்ததுக்கு இந்த மனக்கில் வர்றப்பே எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம் மாதிரி கிடச்சிச்சு. உண்மையாப்பா? என் தாய் எனக்கு நல்ல வழியை கொடுப்பான்ற நம்பிக்கையில் என் தாயிட்ட காணிக்க வச்சு உட்காந்துருக்கி. உண்மையா? எனக்கு வந்து போட்ட இடத்துல கிடக்குது, அசைய மாட்டேதுங்கிற. உண்மையா? எதை செஞ்சாலுமே குப்பரை கவுக்குது. இன்னைக்கு நம்பினவே வந்து கழுத்து அறுக்கிறேன். உண்மையா? இன்னைக்கு நம்பி அவன்தே நமக்கு உதவி செய்வேன்னு நினச்சா அவனையும் கழுத்து அறுக்கிறேனா? சொல்லுப்பா, நல்லா வாய்விட்டு சொல்லுப்பா. இன்னைக்கு நம்பினவனே கழுத்து இருக்க பார்க்குறேன். தேடி 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 உன் கையும் காலும் ஓஞ்சு வச்சா? பேசி பேசி வாய் வலிக்குதா? என்னால் முடியலை. என்னப்பா? என்னால் முடியலைன்ட்டு ஆத்தா நான் யார்கிட்ட போய் சொல்லி அழுகிறதுன்னு தெரியலேன்ட்ட. சரியா? நான் வந்து 4 பேருக்கு உதவி செஞ்ச கை இன்றைக்கி அடுத்த கையேங்கிற அளவுக்கு கொண்டாந்து விட்டுட்டியேன்னு அழுகிற உன் தெய்வத்திட்ட. உண்மையா? உன் வீட்டில் ஒரு ஆண் தெய்வம் பெண் தெய்வம் வணங்குவரியா? சரியா? அந்த தெய்வத்திட்ட சொல்லி அழுகிறியா? யாருக்கு என்ன பாவம் செஞ்சு எனக்கு கொடுத்ததோ ஒரு நாதி இல்லைங்கிற. உண்மையா? தெய்வத்தை தவிர நான் யார்ட்டையும் சொல்லி அழுக முடியாது, சொன்னால் அசிங்கம்ங்கிற. உண்மையா? எனக்கு வந்து கொடுத்தவ வாங்கினவெல்லாம் வந்து கேலி கேவலம் பேசுகிற அளவுக்கு கொண்டாந்து விட்டுட்டேங்கிற. உண்மையா? தலையை சுற்றுது, எதை நினச்சாலுமே தலையை சுற்றுது. இந்த கடல்லேருந்து கரைக்கு போயிடுவோமான்னு துடிக்கிற. உண்மையா? மீன் மாதிரி கரையையும் கடக்க முடியல, கடலையும் கடக்க முடியலப்பா. அப்படியே தலையை துண்டிச்சா எப்படி உடம்பு துடிக்குமோ அது மாதிரி துடிக்கிற. உண்மையாப்பா? மனசெல்லாம் அப்படியே இறுகி போச்சு. சிரிப்பு பேச்சு சந்தோஷம் எதுவுமே இல்லாத நிராகதியாக நிற்கிற. உண்மையா? பொண்டாட்டி பிள்ளைகிட்ட கூட ஒரு நேரம் சந்தோஷமாக சிரித்து பேச முடியல. உண்மையா? மனைக்குள்ள நுழைஞ்சாவே இருட்டுக்குள்ள நுழையிற மாதிரி இருக்கு. உண்மையாப்பா? என்ன நினைக்கிறோம் என்ன நடக்குதுன்னே உனக்கு தெரியல. உண்மையா?
இந்த தாயிட்ட வந்துட்டே இல்லை என்னப்பா வந்துட்டேம்மா. இந்த தாயிட்ட என்ன வரம் கேட்டு இங்கே வந்து உட்காந்துருக்க அந்த வரத்தை கேளு இந்த தாயிட்டறி. ஒரு வரம் இல்லைம்மா. அப்பா வந்து இறந்துட்டாரு. ஏன் இறந்தாரு அவ்வளோ. என்னப்பா அப்பா இறந்து போயிட்டாரு. ஏன் இறந்தாரு? உன் அப்பாவுக்கு விதி முடிஞ்சிருச்சு. ஆ 3வது மனுஷன் வந்து உங்கள் அப்பாவுக்கு இருக்கிறப்ப 3வது மனுஷனோட ஒரு பிரச்சனை வந்துச்சு. வந்துச்சா இல்லையா? தெரியலம்மா தெரியலம்மா. சரியா? 3வது பிரச்சனை நடந்துச்சு. இப்போ இல்லை, இப்போ நேற்றோ இன்றைக்கோ இல்லை, 1 வருஷத்துக்கு முன்னாடி. ஞாபகம் இருக்கா? தெரியலாம். 1 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் அப்பா இருக்கிறப்போ ஒரு அரசனோட சண்டை வந்துச்சு. சரியா? அவன் சொன்ன வாக்கு அடுத்த வருஷம் இதே நாளில் நீ இருக்க மாட்டான்னு வாக்கு கொடுத்தேன். அந்த வாக்கு பழிச்சிருச்சு. சரியாப்பா? அந்த வாக்கு பழிச்சிருச்சுப்பா. சரியா? இந்த தாயிட்ட வந்துட்டே இல்லை, உனக்கு என்ன வர வேணுமோ அந்த வரத்தை கேட்டு வாங்க. கேளுப்பா, ஓ வரத்தை கேளுப்பா. நீங்கள் தான் பண்ணி கொடுக்கணும். நீங்கள் என்ன ஊரில் வாங்கிட்டு போகிறாங்க? இந்த தாய் எனக்கு மன நிம்மதியை கொடுன்னே கேட்குற, வேறு நீ எதையும் இங்கே பெருசாக நினைக்கல. அன்னைக்கு வயிற்று பொழப்புக்கு ஒரு வழியை காட்டு, மன நிறைவை கொடு, மன நிம்மதியை கொடுங்க. நம்புனவோ என்னை கழுத்து அறுக்காமல் இருக்கணும்னு சொல்லியிருக்க. உண்மையா? வேறு எதையும் நான் பெருசாக கேட்கல. எல்லாருக்குமே வந்து உதவி செய்கிற மனசும் உள்ளமும் என்கிட்ட இருக்குது. கையை வந்து நான் முன்னாடி நீட்டி பின்னாடி மடக்குனதே இல்லைங்கிற. உண்மையா? என் சேப்பில் பணம் இருந்துச்சுன்னா அள்ளி வீசி எரிவின்னு இருக்க. யாராக இருந்தாலும் சரி, எதிரியே பக்கத்தில் வந்து நின்றாலும் கேட்டால் கொடுத்துருவீங்க. உண்மையா? இந்த தாயிட்ட வந்துட்டு இல்லைப்பா, இந்த தாய் தீர்த்து வைக்கிறீங்க இப்படி இந்த 90